தன் 7 குழந்தைகளையும் கிணற்றில் வீசி கொன்ற தாய் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிற்றரசனின் மனைவி வறுமை காரணமாக கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட கொடுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல தங்கால் வழிபாட்டுக்குரிய தெய்வத்தை தமிழகத்தில் சில இடங்கள்ல கும்பிடுறாங்க. அந்த நல்ல தங்கால் எனும் வழிபாட்டுக்குரிய தெய்வத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 15ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அர்ஜுனாபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த காலத்துல சிற்றரசர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. எனவே அந்த இடத்தை ஆட்சி பண்ணவர் ராமலிங்க சேதுபதி. அவங்க மனைவி தான் இந்திராணி. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். பெரியவன் நல்ல தம்பி, இளையவள் நல்ல தங்காள். ரொம்ப பாசக்கார பிள்ளைகளா இருந்தாங்க 2 பேரும். ஒருத்தர் மேல ஒருத்தர் அலாதி அன்பை பொழிஞ்சாங்க. விதிவசத்தால் துரதிருஷ்டவசமா பெற்றோர் இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு பின்னாடி நல்ல தம்பி நல்ல தங்காளுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறாரு. தன் நாட்டையும் செழிப்பா வச்சுக்கிறாரு. மிகவும் அருமையா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பருவ வயது வந்த பிறகு தன் தங்கைக்கு நல்ல வரனா பார்த்து திருமணம் செய்யணும்னு நினைச்ச நல்ல தம்பி பக்கத்துல இருந்த மானாமதுரைங்கிற ஊர்ல இருந்து சிற்றரசன் காசிராஜா பத்தி கேள்விப்படுறாரு. காசிராஜா ரொம்ப நல்லவரு, மக்களை நல்லபடியா பாத்துக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு தன் தங்கை நல்ல தங்காலை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு நல்ல தம்பி. அவங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போகுது. நல்ல தங்காலுக்கு 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள்னு மொத்தம் 7 குழந்தைங்க ஆயிடுது. நல்லா போயிட்டு இருந்த இந்த தம்பதிகள் வாழ்க்கையில இப்பதான் சூறாவளி உருவாகுது. மானாமதுரையில மழை பொழிவு இல்லாம போகுது. இதனால வயல்வெளிகள் எல்லாம் காஞ்சி போக ஊர் முழுக்க பஞ்சம் வந்துடுது. விளைவு, பசி, பட்டினி எங்க பார்த்தாலும் தலை விரிச்சு ஆடுது. அப்பதான் அந்த நாட்டின் சிற்றரசனான காசிராஜன் தன் நாட்டு மக்களுக்கு உதவும் பொருட்டு தன்னிடம் இருந்த பணம், பொருள், நகைகள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து தன் கடமையை செய்யறாரு. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து காசிராஜனை ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. தன் நாட்டின் தானிய கிடங்குகளில் இருந்த தானியங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து தானிய கிடங்குகளில் தானியமே இல்லாம போகுது. பசியும் பட்டினியும் தலை விரிச்சு ஆடுது. ஒரு கட்டத்துல அவரோட குழந்தைகளே பசி பட்டினியில வாடுற சூழல் உருவாகுது. குழந்தைங்க பசியால துடிக்கிறாங்க. அப்ப நல்ல தங்கால் திடமான ஒரு முடிவு எடுக்கிறா. அது என்னன்னா, பிள்ளைகளை கூட்டி போய் தன் அண்ணன் வீட்டுல தங்கிட்டு வர்றதுதான் அவன் முடிவு. கொஞ்ச நாளைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு தன் ஊர்ல நல்லா மழை பெஞ்ச பிறகு இங்க கூட்டி வந்துடலாம்னு நினைக்கிறா. தன் கணவன் கிட்ட இதுக்கு அனுமதி கேட்கிறா. இதுக்கு காசிராஜன் ஒத்துக்கவே இல்லை. அவரு நல்ல தங்கால் கிட்ட சொல்றாரு, நல்ல தங்கால், கஷ்டமோ நஷ்டமோ திருமணம் ஆயிட்டா ஒரு பெண் கணவன் வீட்டுல தான் இருக்கணும். அதுவும் நமக்கு துன்பம் வந்த இந்த நேரத்துல நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு அங்க போனா நமக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்றாரு. தன் கணவர் இவ்வளவு சொல்லியும் கூட பிள்ளைகளுக்காக இந்த ஒரு முறை மட்டும் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன் குழந்தைகளை கூட்டிட்டு தன் அண்ணன் வீட்டுக்கு போறா நல்ல தங்கால். பல நாட்கள் நடந்து பசியோட பட்டினியோட தன் குழந்தைகளை கூட்டிட்டு போறா. வழியில ஒரு காட்டுல சிற்றரசனான தன் அண்ணன் படை பரிவாரங்களோட வேட்டைக்கு காட்டுக்கு போறாரு. அங்க தன் தங்கையை பார்த்து பதறி போன நல்ல தம்பி தன் தங்கையிடம் விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தன் தங்கையை தன் வீட்டுக்கு போக சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நல்ல தங்கால் தன் அண்ணன் கிட்ட, அண்ணா நீங்க ஏன் கூட வாங்க, நீங்க இல்லாம நான் எப்படி உங்க வீட்டுக்கு போறதுன்னு தயங்கி சொல்றா. அப்ப நல்ல தம்பி சொல்றாரு, என் செல்லமே, அங்க உன் அண்ணி உன்னை அன்பா பாத்துக்குவா. நாளையில நான் வேட்டை வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன், நீ முன்னால போன்னு சொல்ல வேறு வழி இல்லாம நல்ல தங்கால் தன் அண்ணன் வீட்டுக்கு போறா. அப்போ அந்த நாட்டு ஒற்றன் மூலமா நல்ல தங்கால் குழந்தைகளோட வர செய்திய நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி தெரிஞ்சுக்கிறா. விஷயம் தெரிஞ்ச வேகத்துக்கு, ஐயோ நல்ல தங்கால் பிள்ளைகளோட இங்க வந்து தங்கிடுவாளோ, அவளை எப்படியாச்சும் துரத்தி விட்டுறணுமே நினைச்ச மூலி அலங்காரி தன் வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களை பதுக்கி வச்சுட்டு எல்லா பாத்திரங்களையும் கவிழ்த்து வச்சுட்டு தன் நெத்தியில தலைவலின்னு சொல்லி பற்று போட்டுக்கிட்டு வீட்டுல ஒரு ஓரமா படுத்துக்கிறா. அப்ப நல்ல தங்கால் தன் அண்ணன் வீட்டு கதவை தட்ட உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்கு, திறக்க முடியல. ரொம்ப நேரம் கதவை தட்டி பார்த்து அசந்து போன நல்ல தங்கால், நான் பதிவிரதை என்பது உண்மை என்றால் இக்கதவுகள் திறக்கப்படட்டும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே கடைசி தடவையான முயற்சிக்காக கதவை தட்ட கதவுகள் தானா திறக்குது. உள்ள போய் பார்த்தா அண்ணி உடம்பு முடியாம ஒரு மூலையில படுத்து கிடந்தாங்க. நல்ல தங்கால் அண்ணி கிட்ட தன் கஷ்டத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு சாப்பிட ஏதாவது கேட்க, மூலி அலங்காரியோ, அச்சச்சோ இங்க நாங்க 1 வாரம் நோம்பு இருக்கோம், சாப்பிட எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் பொறு, கொஞ்சம் கேப்ப இருக்கு கொண்டு வரேன், அதை சுத்தம் பண்ணிக்கோ, கொல்லைப்புறத்துல இருக்கிற அடுப்புல வேக வச்சுக்கோ, விறகெல்லாம் ஈரமா இருக்கு பத்த வச்சுக்கோ, பாத்திரம் ஓட்டையா இருக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்கோ அப்படின்னு செய்ய இயலாத விஷயத்தை எல்லாம் நல்ல தங்கால் கிட்ட செய்ய சொல்லி சொல்றா மூலி அலங்காரி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாதான் நல்ல தங்கால் தன் வீட்டில் தங்காம உடனே கணவர் வீட்டுக்கு போயிடுவான்னு நினைச்சா மூலி அலங்காரி. தன் அண்ணி தன்னை அவமரியாதை பண்றது தெரிஞ்சும் தன் பிள்ளைகளின் பசியை போக்க வேற வழி இல்லாம அந்த தூசி படிந்த பழைய கேழ்வரகை சுத்தம் செஞ்சு ஈரமட்டையை கஷ்ட
கஷ்டப்பட்டு பத்த வச்சு ஓட்டை பாத்திரத்தை புளி வச்சு அடைச்சு அதுல கேழ்வரகு கஞ்சியை எப்படியோ கஷ்டப்பட்டு காய்ச்சறா. மூலி அலங்காரி தூரத்துல இருந்து நல்ல தங்கால் கஞ்சி காய்ச்சறத பார்த்து அதிர்ந்து போறா. ஐயோ என்னடா இது, இவளுக்கு இவ்வளவு தொல்லைகள் தந்தாலும் அடங்க மாட்டேங்கிறா, அருமமே கண்ணா இருக்கா, இவளை இப்படியே விட்டுட்டா உடைந்த அடுப்புனாலும் காஞ்ச விறகுனாலும் ஓட்டை பானையினாலும் இவ அதுலயே சமைச்சுக்கிட்டு பிள்ளைகளோட இங்கேயே தங்கிடுவாளோ அப்படின்னு பயந்து போன மூலி அலங்காரி வேகமா போய் நல்ல தங்கால் செஞ்சிட்டு இருந்த கஞ்சி பானையை கீழே தட்டி விட கஞ்சி எல்லாம் கீழே கொட்டிடுது. தங்களுக்கு அம்மா இப்போ கஞ்சி தர போறாங்கன்னு நினைச்சு வயிறு ஒட்டி போயிருந்த பிள்ளைகள் கீழே ஊத்தி கிடந்த கஞ்சியை கையால வழிச்சு நக்க அதை பார்த்த நல்ல தங்காலுக்கு தன் நிலையை நினைச்சு பெரும் அவமானமா இருந்துச்சு. தன் அண்ணியோட மனிதம் மற்ற செயலை நினைச்சு அதிர்ச்சியா இருந்துச்சு. தான் இங்க வந்தது தன் அண்ணிக்கு பிடிக்கவில்லைன்னு அப்பட்டமா தெரிஞ்ச பிறகு பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போறா நல்ல தங்கால். இந்த காட்சிகளை ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து அழறாங்க. நல்ல தங்காலை நினைத்து கலங்குறாங்க. மூலி அலங்காரி கிட்ட பேசுற தைரியம் யாருக்குமே இல்ல. நல்ல தங்கால் தன் பிள்ளைகளை கூட்டிட்டு திரும்ப தன் வீட்டை நோக்கி போறா. அப்ப பிள்ளைகள் அம்மா தண்ணியாவது குடிக்க வேணும்னு கதற தண்ணியை தேடி போறா நல்ல தங்கால். அங்க தூரத்துல ஒரு கிணறு இருந்துச்சு. பிள்ளைகளை கூட்டிட்டு அந்த கிணத்துல இருந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி அவங்கள கூட்டி போன நல்ல தங்கால் கிணத்தை எட்டி பாக்குறா. அதுல அடியில தண்ணி இருக்கு. கிணறு படு ஆழமா இருக்கு. தன் குழந்தைகள் கிட்ட சொல்றா, இந்த கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு, அதை நாம குடிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளா தூக்கி கிணத்துல போடுறா. கடைசியா பெரிய மகன் அம்மா வேணாம்மா நாம போகலாம்னு சொல்ல அதுக்கு நல்ல தங்கால் சொல்றா, மகனே இது பாழும் உலகம், நல்லவங்களை வாழ விடாது, கெட்ட குணம் இருந்தாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும், நம்மால எதுவுமே செய்ய முடியாது, இந்த உலகத்தை விட்டு ஓடி நாம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி அவனையும் தூக்கி கிணத்துக்குள்ள வீசிடுறா. கடைசியா தானும் கிணத்துக்குள்ள குதிச்சிடுறா. தான் இங்க இறந்த அடையாளம் கணவருக்கு தெரியணும்னு தன் தாலியை அவிழ்த்து கிணத்தின் மேடை மேல வச்சிடுறா. 4 நாட்கள் கழிச்சு நல்ல தம்பி வீட்டுக்கு வந்து தங்கையை தேட அவ தன் புருஷன் வீட்டுக்கே திரும்பி போயிட்டான் மூலி சொல்ல எதுவும் புரியாம முழிச்ச நல்ல தம்பி கிட்ட ஊர் மக்கள் மூலி செஞ்ச கொடுமையை பத்தி சொல்றாங்க. அதை கேட்ட நல்ல தம்பி அவ வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க புறப்படுறான். அப்படி போகும்போது எதிர்ப்புறம் கணவன் காசிராஜன் தன் மனைவி மக்களை தேடி வர 2 பேரும் சேர்ந்து நல்ல தங்காலை தேடி போறாங்க. அப்போ கிணத்தின் அருகில் தாலி இருந்ததை பார்த்து கிணத்தை எட்டி பாக்குறாங்க. அதுல நல்ல தங்காலின் 6 அடி கூந்தல் கிணறு முழுசுமா பரவி கிடந்தது மட்டும் தான் தெரிஞ்சது. இத பார்த்த வேகத்துக்கு ஆவேசப்பட்ட நல்ல தம்பி மூலி அலங்காரியை மட்டுமல்ல அவங்க சொந்தம் பந்தம் எல்லாரையும் கொன்னுடுறாரு. தன்னுடைய தவறை எண்ணி கிணற்று மேடையில் இருந்த ஈட்டியில் பாய்ஞ்சு செத்து போறாரு. அதே மாதிரி தன் மனைவி மக்கள் இறந்த துக்கத்தை தாங்க முடியாம காசிராஜனும் அதே ஈட்டியில பாய்ஞ்சு செத்து போயிடுறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழறாங்க. அப்ப நல்ல தங்கால் ஆத்மா ஊர் மக்களுக்கு துணையா இருந்து நன்மை செய்வேன்னு சொன்னதா சொல்லப்படுது. இப்பவும் நல்ல தங்கால் விழுந்த கிணறு அவங்களுடைய கோவில் பத்ரா இருப்புல இருக்கு. குல தெய்வமாகவும் வழிபாட்டுக்கு உரிய தெய்வமாகவும் வணங்கப்படுறாங்க நல்ல தங்கால். பத்ரா இருப்புல இருக்கும் நல்ல தங்கால் ஆலயம் போல ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் நல்ல தங்கால் ஆலயம் இருக்கு. நல்ல தங்காலை குலதெய்வமா நிறைய மக்கள் வழிபட்டுக்கிட்டு வராங்க. இப்போ நல்ல தங்காலுக்கு நடந்த சோகமான கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.